இந்த படத்தில் அந்த எல்லிஸ் டங்கன் இருக்காரு, அவருக்கும் அவருக்கு எம்ஜிஆரை கண்டாலே பிடிக்காது. ஜங்லி வாலான்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டுவாசி அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து தனியாக மிலிட்ரியில் சேரணும், ஒரு வேலையும் தெரியாதுல்ல, அதனால் மிலிட்ரியில் சேருவோம்ட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தார் ஒரு வாத்தியாரை வச்சு. அதனால் அந்த ஜங்லி வாலான்னு அவர் திட்டி ஒரு தடவை அவர் கத்தி கை வலிக்குது, ரொம்ப நீள கத்தி, அந்த மருதநாட்டு இளவரசியில் ஃபைட் பண்ணும்போது அப்படி அந்த இது இட் இஸ் நாட் அ வாக்கிங் ஸ்டிக் அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து அதுக்கு பதில் இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு, எனக்கு அது வாக்கிங் ஸ்டிக் இல்லைன்னு தெரியும், நான் நிறையா பேர்கிட்ட வாள் பயிற்சி படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி ஒரு வாழை பிடிக்கணும், எப்படி ரிலாக்ஸ் பண்ணும் போது அதை வச்சுருக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே அடித்து விட்றாரு. அது அந்த எல்லிஸ் டங்கன் அவருக்கு ரொம்ப கோபம், இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். இந்த படத்தில் நல்லா எம்ஜிஆரை வச்சு செய்துட்டார், பழி வாங்கிட்டார். எப்படின்னா, இந்த ராஜகுமாரியை கூட்டிக்கிட்டு ராஜகுமாரியும் மோகனும் நாட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. அப்போ காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும் போது இந்த திருடை வந்து அவங்கள பிடிப்பான்ல, அந்த கொள்ளையர் கூட்டம் வந்து அவங்கள வளைச்சி பிடிக்கும் இல்லையா, அப்போது இந்த ராஜகுமாரி மயக்கம் போட்டு விழுந்துருவாள். அவளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் அவங்களோட ஒரு வாள் சண்டை, ஒரு சோட் ஃபைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த டங்கன் என்ன சொல்கிறாரு, ஒரு க்ளோஸ்அப் வேணும், அதனால் அந்த பாறை மேலே விழுந்துக்கிட்டு நீ ஃபைட் பண்ணுன்றாரு. அந்த காலத்தில் அவுட்டோர் ஷூட் எப்படி எடுப்பாங்க, நல்ல வெயில் இருக்கணும், அப்படின்னா தான் எடுக்க முடியும். அப்படி ஒரு வெயிலில் பாறை எப்படி இருக்கும், காஞ்சு சூடாக இருக்கும். இவர் உடுத்தி இருக்கிறது சில்க் சட்டை, பாறை மேலே அப்படியே மல்லாந்து விழுந்து அந்த பெண்ணை சவுந்தலாவை தோளில் போட்டு இப்படி ஃபைட் பண்ணுறாரு. அப்போ அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வேணும். இதில் என்னங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தேவைப்படுது, ஃபைட்டுக்கு மூமெண்ட்ஸ் தான் வந்து டைனமிக்காக இருக்கணும். இதில் முகம் என்னத்துக்கு, வீம்புக்கு அப்படின்னு க்ளோஸ்அப் வைக்கணும்னும் போது 2 தடவை 3 தடவை எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஓகேன்னு சொன்னால் அந்த சில்க் சட்டை அப்படியே உருகி எம்ஜிஆர் முதுகில் ஒட்டிக்கிறது. ஏன்னா அது சுடு பாறை பாருங்க, அந்த பாறையில் பாறை சூடு, இந்த சட்டை இப்போ நம்ம பாலிஸ்டர்ன்றோம்ல, பாலிஸ்டர் நெருப்பில் போட்டால் அப்படி கரிஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி அது உருகி எம்ஜிஆர் முதுகில் துணி அப்படியே அங்கங்கே பேட்சாக ஒட்டிக்கிறது. அப்புறம் கூட இருக்க துணை நடிகர்கள்லாம் பார்த்து அவரை பூ போல் கூட்டிகிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தொட்டு வச்சு, அதுக்கு பிறகு அந்த கிழிஞ்ச துணி முதுகில் ஒட்டி இருக்கிற துணியை அப்படியே பிரித்து எடுக்கிறாங்க. அது தோலோடு தானே சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் போட்டு முதுகை வந்து காயத்தை சுகப்படுத்துகிறாங்க. இதை ஒரு காட்சியாக அவர் 1001 வச்சுருப்பார். ஏன்னா அப்போ அவர் மனசில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், இந்த டைரக்டர் பாரு நம்மளை இப்படி பாடாப்படுத்துகிறானே